இப்போ இது வந்து செண்பகம். அதை வந்து நம்ம க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம் 15க்கு 15ல். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிளான்ட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் க்ரோ பேக்கில், அது நர்சரி க்ரோ பேக்கில் வந்திருக்கு. க்ரோ பேக்கை ஓப்பன் பண்ணிவிட்டேன். மண் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல், அந்த மண்ணை நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. 15க்கு 15ல் மண் கலவை என்ன மிக்சிங் பார்த்தீங்கன்னா, செம்மண், கோகோபீட், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, கம்போஸ், தென் போன் மில், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு இந்த மண்ணில். இந்த பாதி அளவுக்கு மண்ணை வந்து ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு கொஞ்சம் இந்த கம்போஸ், அப்புறம் போன் மில், வேப்பம் புண்ணாக்கு மிக்சிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டு சைடில் மட்டும் போட்டு விட்ருங்க. வேறு அழுகல் இல்லாமல் இருக்கும், கொஞ்சம் பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கும். போட்டுட்டு மண் கலவை மேலே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு க்ரோ பேக்கில் மண்ணை கொட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்ல தூள் மண்ணை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இது 2 நாள் நான் ஆற வச்சு எடுத்த மண் இது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே தண்ணி வந்து இப்போது குளிராக விட்டுட்டு இதை வந்து வெயிலே வளர்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வெயிலில் வச்சு வளர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நார்மல் வெயிலே வைக்கலான்றாப்புல. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை.